Every word that God gave to our pastor, Reverend Melina Davis Alfred, for the year 2025, on 31st December, exactly 12 o'clock midnight, has been fulfilled. All the prophetic word for the world, year 2025 has been fulfilled. And we stand in another year for 2026 with the glory and anointing of the God. And those who seek God diligently. இப்பொழுது 2026 ஆண்டு திருச்சபைக்கும் கர்த்தரை உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு. As I read the prophetic word, I want the church to receive it with an amen. Hallelujah. Number 1, பொருளாதார கடுமையாய் இருந்தாலும் இந்த 2026 ஆண்டுல கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு தயவை பெற்றுக் கொள்வார்கள், அதிசயமாய் நடத்தப்படுவார்கள், அசாதாரணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்கள், அசாதாரணமான விசுவாசம் எழும்பும் உங்களுக்கு தேவையாகவும் இருக்கும். கர்த்தரை தஞ்சம் என்று இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் பரிதான ஆசீர்வாதத்தை நடத்துவார். The economy will be tough, but God people will be provided supernaturally, supernatural blessing for those who seek God faithfully. In order to receive supernatural blessing, supernatural provision, you need to step up to a supernatural faith. Hallelujah. Hallelujah. இரண்டாவது தீர்க்கதரிசன வார்த்தை, ஒரு விசேஷித்த தயவு நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் இருப்பதை அநேகர் காண்பார்கள். இது நிமித்தம் அநேக வாசல்கள் உங்களுக்கு திறக்கப்படும். அடக்கப்பட்ட கதவுகளை கர்த்தர் திறக்க போகிறார். ஏதிகால் துணைகள் 1:4 வசனம். Hallelujah. 2026 is part of the economy. God shall wide open doors. Open doors. Hallelujah. You will receive a special favor. God's mighty hand will be upon you. Many will witness it. Doors that has been closed is going to open. மூன்றாவது தீர்க்கதரிசன வார்த்தை, நம்பர் 3, 2026 ஆண்டு நீங்கள் வடித்த கண்ணீருக்கு எல்லாம் கர்த்தர் பதில் கொடுக்கிற ஆண்டா இருக்கும். Hallelujah. கண்ணீரோடு விதைத்த அநேக விதைகள் 2026 ஆண்டுல கனி கொடுத்து வளர்க்கிறதை நீங்க பார்ப்பீர்கள். 2 கொரிந்தியர் 9:10. Hallelujah. 2026 will be a year where God is going to answer unto all your tears. Every seed that you have sown will grow and give harvest. 2 Corinthians 9:10. Hallelujah. Hallelujah. Okay, these are the 4 church, and I'm going to go for the ministry. ஊழியத்துக்கு தீர்க்கதரிசனம் வரதுக்கு முன்னாடி there's one warning God has given. செவி உள்ளவர் கேட்க கடவுள். All husband wives, all fathers, all mothers, pay your attention. 2026 ஆண்டுக்கு கர்த்தர் ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்திருக்கிறார். திருமணங்கள் தாக்கப்படும். எதிராளியானவன் கணவன் மனைவி உறவை உடைக்கவும், குடும்பத்தில் சமாதான குலைச்சலை ஏற்படுத்தவும், பெற்றோர் பிள்ளைகள் உறவை முறிக்கவும் எழும்புவார். கர்த்தர் எச்சரிப்பின் சத்தமாய் கொடுத்து உங்கள் திருமணம், உங்கள் குடும்பம், உங்கள் பிள்ளைகளை நீங்கள் தற்காத்து கொள்வதற்கு கர்த்தரை அதிகமாய் தேடி குடும்ப ஜெபத்தில் தரித்திருக்க வேண்டும். This is a warning God has given for the year 2026. The enemy is targeting families, especially marriage will be attacked. The enemy is targeting unity between husband
and wife, communication in the home, misunderstanding, conflict. The Lord says, safeguard your marriage and your family with your family prayer this year. Amen. So 2026, family prayer is a must. குடும்ப ஜெபம் அதிக முக்கியமா இருக்க வேண்டியதா இருக்குது. Right now we going to go for the ministry. ஊழியர்களுக்கு கற்றுக் கொடுத்து. These are the prophetic word for churches. Jesus love ministry churches. Pay attention. இயேசு நேசிக்கிற திருச்சபைகளே செவியை சாய்த்து கேளுங்க. Number 1, இந்த 2026 ஆண்டுல கர்த்தருடைய மகிமை பெரிதா இருக்கும். இதுவரையிலும் காணாத மகிமையை காண்பீர்கள். முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கிலும் இந்த பிந்தினத்தின் ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும். என் வல்லமையை பார்த்திருக்கிறீர்கள். இந்த ஆண்டுல என்னுடைய மகிமையை நான் வெளிப்படுத்த போகிறேன். அதை நீங்கள் காண்பீர்கள். கீழ்ப்படிந்ததினால அதை நான் பார்த்து என் மகிமையின் கிரீடத்தை சூற்றுகிற ஆண்டா இருக்கும். ஆகார் 2:9 ஆமென் என்று சொல்லுமா? ஆமென், ஆமென், ஆமென். Hallelujah. The glory of God will be greater this year. The glory of our present house will be greater than the former, says the Almighty God. You have seen my power, yet this year I am going to reveal my glory in a new measure. Hallelujah. Hallelujah. இரண்டாவது, this is very short. This is very short. Very, very short. Then I was fasting and praying. நான் உபவாசித்து ஜெபித்தேன். I switched on my phone. When I came up, then I share you the testimony. ஊழியத்திற்கு பொருளாதார குறைவுல ஸ்தம்பித்து காணப்பட்ட நாட்கள் ஒரு முடிவுக்கு வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சகல தேவைகளும் அசாதாரணமான விதத்தில் நான் சந்திக்க போகிறேன். தயவு உங்களை தேடி வரும். நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். Ministry, your blessing is coming to an end. I'm going to provide for you. Favor will come your way, and I will be your God. நான் உங்களுடைய தேவனாய் இருப்பேன். Hallelujah. Hallelujah. See, I was fasting and praying. உபவாசி ஜெபத்து இதெல்லாம் கற்றுக் கொடுத்தார். எழுதிட்டு நான் வெளியே வரேன். There were lots of messages in my phone. And I opened, I cried and cried and cried. I told Pastor, all the prayer tower க்கு கூப்பிடுற அநேகர், Pastor, we are sowing for the Micah days. Hallelujah! Hallelujah! God is so good. Okay, number 3, மூன்றாவது, அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் கர்த்தர் செய்வார். எல்லாம் கனமும் அவர் எடுத்துக் கொள்வார். Hallelujah. 2026 will be a year of signs and wonders. According to Mark 16:17, and God said he will take his glory. Hallelujah. Hallelujah. 2026 ஆண்டு முழுவதும் அற்புதங்களும் அடையாளங்களும் கர்த்தர் நடப்பித்து ஆனா எல்லா மகிமையும் அவர் எடுத்துக் கொள்வார். Hallelujah. நான்காவது, 4, அநேகர் கூட்டமாய் வந்து அமர்ந்து ஜெபிப்பார்கள். இது ஜெப வீடு என்று கருதப்படும். முடியாது என்று நினைத்ததை கர்த்தர் முடித்து காட்டுவார். பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாத பெரிய காரியங்களை நடப்பிப்பார். அப்படியே உரத்த கரங்களை கடப்போம். Hallelujah. மத்தேயு 21:13, Matthew 21:30. Many will come to sit and pray, for I'm establishing this place as a house of a prayer. Whatever that you thought is impossible, God will make it possible. Great will be the leading of the Holy Spirit. Hallelujah. ஐந்தாவது கடைசி and the last. Actually, when this prophecy God gave me,
was crying and crying. It's not me. அழுக உடைக்கப்பட்டு அழுதுகிட்டே இருந்த கர்த்தருக்கு வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறப்ப நம்ம 2026 உடைக்கப்பட்ட பாத்திரங்களை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். எந்தெந்த பாத்திரங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறதோ, எந்தெந்த பாத்திரங்கள் விட்டு ஓடி இருக்கிறதோ, எந்தெந்த பாத்திரங்கள் கர்த்தர் அண்டை தூரமா இருக்கிறதோ, 2026 ஆண்டுல ஒரு திருப்பத்தின் ஆண்டா இருக்கும். இந்த பாத்திரங்கள் கர்த்தருடைய பாதத்தை பிடிப்பார்கள். கர்த்தருடைய கண்கள் அவர் மேலே விழும். அல்லேலூயா, அல்லேலூயா. Broken, forsaken, rejected vessel will come back to God. He will revive, sustain, make them shine again. Hallelujah. See all this prophetic word with much fasting. அதிகமாய் உபவாசம். You know how much we have fasted? And every year God's prophetic word is very sharp. So this is the year the church is going to seek God even more. இன்னும் அதிகமா கர்த்தரை தேடுகிற ஒரு ஆண்டு. ஆண்டு சொல்லிட்டாரு, அசாதாரணமான ஆசீர்வாதம், சூப்பர்